சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. குரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனி அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய பொது தலைப்பிலே பஞ்சபூதங்களிலே இன்றைக்கு நீர் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பஞ்சபூதங்களையும் நாம் நம்முடைய சனாதன தர்மத்திலே எவ்வாறு நேசிக்கிறோம், எவ்வாறு வழிபடுகிறோம், எவ்வாறு போற்றுகின்றோம், எவ்வாறு போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்பது குறித்தான செய்திகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சனாதன தர்மம் மனிதர்களோடு, விலங்குகளோடு, பறவைகளோடு, ஊர்வனவோடு, பரப்பனவோடு, ஏன் இன்னும் சொல்லப்போனால் புல் பூண்டுகளோடு, அதையும் கடந்து உயிரற்ற வஸ்துகளோடும் கூட நாம் எப்பொழுதும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பஞ்சபூதங்கள் நாம் இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே வாழ்வதற்கான அடிப்படையான தேவைகளான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தையும் நாம் எவ்வாறு வழிபாடு செய்கிறோம், எவ்வாறு அவற்றை போற்றுகின்றோம், எவ்வாறு அவற்றை பாதுகாக்கின்றோம், எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மிக உயர்ந்த செயலாக இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வதும் சிதைப்பதும் எங்கே கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால், இந்த பஞ்சபூதங்களை தூய்மையற்றதாக ஆக்கக்கூடிய அந்த நிலையிலே கூட போய் நாம் நின்று விடுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற அத்தனை மாசுபாடுகளும் கூட நமக்கு மிகப்பெரிய விளைவிக்கக்கூடிய தன்மைக்கு வந்திருக்கின்றன. நீரே ஆதாரம் என்று நாம் சொல்லுகிறோம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை. நீர்தான் இந்த அடிப்படையான விஷயம். உலகத்திலே முதலிலே தோன்றியது நீர் என்று கூட சொல்வார்கள். அந்த நீரை நாம் எவ்வாறு நேசிக்கிறோம், எவ்வாறு போற்றுகிறோம் என்று சொன்னால், நாம் அவற்றை தாயாக மதிக்கிறோம், அவற்றை கடவுளாக மதிக்கிறோம். அவை மிகப்பெரிய புனிதத்தன்மையை நமக்கு தருகின்றன என்பதை உறக்கச் சொல்லுகிறோம். கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. கங்கையை, காவிரியை, யமுனையை, சரஸ்வதியை, கோதாவரியை, நர்மதையை, சிந்துவை, இந்த ஆறுகளை எல்லாம் நாம் தாய் போல மதிக்கின்றோம், தாய் போல போற்றுகின்றோம். அவைகளுடைய புனித தன்மையினாலே நாம் புனிதம் அடைகின்றோம் என்பதை நாம் எல்லோருக்குமாக எடுத்து சொல்கிறோம். கங்கை போல ஒரு புனிதத்தை நாம் பார்க்க முடியாது என்பதை இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து நாம் சொல்லி வருகின்றோம். ஏனென்றால் கங்கை அத்தனை புனிதமாக இருக்கிறது என்று இன்றைக்கும் கூட, இவ்வளவு மாசுபாடுகள் ஏற்பட்ட போதும் கூட அவற்றை எடுத்து வைத்து தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்திலே ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள் பல வெளிநாட்டவர்கள். அதனுடைய தூய்மை என்பது அத்தகைய மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று வியந்து போகிறார்கள். அதற்கான மிகப்பெரிய நம்பிக்கை. இங்கே நீராடுபவர்கள் எல்லோருக்கும் அந்த பாவங்கள் தொலைந்து போய் விடுகிறதா என்று ஒரு கேள்வி வருகிற பொழுது, பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒரு வயதான கிழவன் கிழவியாக வந்து கங்கை கரையிலே அமர்ந்திருந்தார்கள். அங்கே பார்வதியாக இருக்கக்கூடிய கிழவி கத்துகிறாள், என்னுடைய வீட்டுக்காரரை காப்பாற்றுங்கள், அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறாள். என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அவர் மூர்ச்சையாக கிடக்கிறார். எல்லோரும் ஓடி வருகிறார்கள். ஒரே ஒரு விஷயம், என்னுடைய வீட்டுக்காரை தொட வேண்டுமானால் அவர்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். ஓடி வந்த அத்தனை கூட்டம் ஒரு கணம் யோசிக்கிறது, நிற்கிறது. சில பேர் சற்று பின்வாங்குகிறார்கள். நாங்கள் பாவம் செய்யவில்லை, அப்பொழுதுதான் கங்கையிலிருந்து குளித்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. ஆனால் ஒரு இளைஞன் மட்டும், வாட்டசாட்டமான இளைஞன் வேகமாக ஓடி வந்தான், கங்கைக்குள்ளே குதித்தான், மூழ்கினான், எழுந்தான், வேகமாக வந்து இந்த வயதானவரை தூக்கினான். அங்கே பார்வதியும் பரமேஸ்வரனும் அவர்களுக்கு காட்சி தந்தார்கள் என்று ஒரு செய்தி சொல்லுகிறது. அப்பொழுதுதான் பார்வதி தேவி சொன்னாள், இவனுக்குத்தான் கங்கையிலே குளித்தால் பாவம் போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் தான் அவன் வேகமாக ஓடி வந்து என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன, ஆகையினாலே இப்பொழுது நான் தூய்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி வந்து இங்கே தொட்டான் என்று சொன்னார்கள். இப்படி பாவத்தை தொலைப்பதற்காக, பாவங்கள் எல்லாம் போவதற்காக
நாம் ஆறுகளை பேணுகிறோம், ஆறுகளை காப்பாற்றுகிறோம், ஆறுகளை பராமரிக்கின்றோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் கடல் ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம் என்று சொல்லுகிறோம். சேதுக்கரை என்று சொல்லி ராமேஸ்வரத்துக்கு அருகிலே, ராமேஸ்வரம் ஆலயத்திற்கு முன்னாலே அக்னி தீர்த்தம், திருச்செந்தூர் கடற்கரை என்று பல இடங்கள் நாம் பார்க்கிறோம். அப்படி பல இடங்கள் இருக்கிறதே, அந்த இடங்களிலெல்லாம் அந்த சமுத்திரத்திலே நாம் குளிக்கின்றோம். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் போகின்றன என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் தாங்கி இருக்கின்றோம். இந்த நம்பிக்கைக்கான அடிப்படை ஆதாரம் என்ன என்று கேட்டால், நம்முடைய பெரியவர்கள் இந்த நீரை எப்படியெல்லாம் போற்றி இருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள், வணங்கி இருக்கிறார்கள், வழிபட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த நீரை ஒரு 2 குவளைகளிலே, கண்ணாடி குவளைகளிலே எடுத்து வைத்து கொண்டு, ஒரு கண்ணாடி குவளையிலே இருக்கிற நீரின் முன்னாலே நாம் நின்று கொண்டு நல்ல வார்த்தைகளை, நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே பாசிட்டிவ் என்று சொல்லுகிறோமே, நேர்மறையான வார்த்தைகளை, போற்றக்கூடிய வார்த்தைகளை, புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த நீரினுடைய மூலக்கூறுகள் ஆராய்ச்சி கூடத்திலே வைத்து பார்க்கிற பொழுது ஒரு ஒழுங்கான கோணத்திலே அமைந்திருக்கின்றன. நீர் வாழ்க, நீரினாலே தான் புனிதம் கிடைக்கிறது, நீரினுடைய பெருமைகளை நாங்கள் போற்றுகிறோம், நீரை தாயாக பாவிக்கிறோம், நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி நீரை புகழ்ந்து பல நல்ல விஷயங்களை சொல்லுகிற பொழுது அதனுடைய மூலக்கூறுகள் ஒழுங்கான முறையிலே, அழகான முறையிலே அமைந்திருக்கின்றன. மற்றொரு கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய நீரின் முன்னாலே நின்று எதிர்மறையான வார்த்தைகள் என்ன இருக்கிறதோ அத்தனையும் ஒருவர் சொன்னால் அதனுடைய மூலக்கூறுகள் எல்லாம் ஒழுங்கற்ற முறையிலே இருக்கிறது என்று ஜப்பானிலே ஒரு ஆராய்ச்சி கூடத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது பல இடங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நாம் எந்த விசேஷமானாலும் ஒரு புண்ணியாவாச்சனம் என்று சொல்லுகிறோமே, தூய்மைப்படுத்துகிற சடங்கு, அந்த தூய்மைப்படுத்துகிற சடங்கிலே ஒரு குடத்திலே நீரை வைத்து அந்த குடத்தை சுற்றி நல்ல நூலை சுற்றி அதன் மேலே மாவிலை வைத்து அதன் மேலே தேங்காய் வைத்து சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து புஷ்பங்களை போட்டு வழிபாடு செய்து அந்த நீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அந்த நீரை பிறந்த நாள் 60, 80, 59 என்றெல்லாம் நாம் கொண்டாடுகிறோமே, அவற்றெல்லாம் அந்த தனிப்பட்ட மனிதருக்கு அபிஷேகம் செய்கிறோம். காரணம், அந்த நீருக்குள்ளாக இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களும் ஒரு நேர்விதமான மறையை உருவாக்கி அந்த நீரை புனிதத்தனமாக ஆக்கி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அப்படி நீரை போற்றுவதன் மூலமாக, நீரை பாதுகாப்பதன் மூலமாக, நீரை வணங்குவதன் மூலமாக நாம் குளிப்பதோடு மட்டுமல்லாமல் இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு கூட அப்பர் பெருமான் சொல்லுவார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலி கொண்டொழுலும் உடல் உள்ளுரு சூலை தவிர்த்தருள்வாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்று பாடி பரவுவார். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், நான் பூஜை செய்ய வேண்டுமானால் எனக்கு நீர், ஜலம் தேவைப்படுகிறது, ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த தீர்த்தம், பெருமாள் கோயிலுக்கு போனால் அதை அவர்கள் நமக்கு தீர்த்தமாக வழங்குகிறார்கள். அந்த தீர்த்தத்திலே துளசி போட்டிருக்கிறார்கள். அது எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை படைத்ததாக இருக்கிறது. அந்த நீர் அத்தகைய ஒரு உயர்ந்ததாக, புனிதமாக போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு மதிக்கப்பட்டு வந்ததினாலே தான் அந்த நீர்நிலைகள் எல்லாம் தூய்மையாகவே பராமரிக்கப்பட்டன. ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய குளங்களிலே எல்லோரும் குளித்து கொண்டிருந்தார்கள். குளிக்கக்கூடிய அளவிற்கு குளங்கள் இருந்தன. ஏன் இன்னும் சொல்ல போனால் குடிக்கக்கூடிய தண்ணீர் கூட குளத்திலே இருந்துதான் எடுத்து வந்தோம். அத்தகைய தூய்மை உடையதாக பராமரிக்கப்பட்டது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்லுவார் தாய்மானவர். ஒரு ஆலயத்தில் ரொம்ப முக்கியமானது தீர்த்தம். அந்த தீர்த்தம் இருக்கிறதே, அந்த தீர்த்தம் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது. ஒரு கோயிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த கோயிலுக்கு போய் அங்கே தங்கியிருந்து அந்த தீர்த்தத்தை வழிபாடு செய்ய, நீராடி பிறகு இறைவனை வழிபாடு செய்வதுதான் முன்னால் மரபாக இருந்தது. அப்படி எல்லா குளங்களும் எல்லா ஊரணிகளும் ஏதோ ஒரு காரணத்தினாலே, ஒரு தேவராலே, ஒரு முனிவராலே, ஒரு அசுரர்களாக இறைவனை வழிபாடு செய்ய வந்த அசுரர்களாலே உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்களுக்கு ஜடாயு தீர்த்தம் என்று நாம் சொல்லுகிறோம் வைத்தீஸ்வரன் கோயிலிலே. அப்படி அந்த தீர்த்தங்கள் இருக்கிறதே, அந்த தீர்த்தங்கள் காளையார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கான பேரிலே யானைமடு என்று பெயர். ஐராவதத்திற்கு ஏற்பட்ட சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தினாலே அது காட்டானையாக பிறந்து அது தன்னுடைய தந்தங்களாலே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதிலே ஸ்நானம் செய்து
பிறகு இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய சுயரூபத்தை பெற்றது என்று வரலாறு பேசுகிறது. இப்படி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த கோயிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் ஏதாவது ஒரு வகையிலே புனிதம் பெற்றதாக, மிகப்பெரிய தன்மை உடையதாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் மகாமகம் கொண்டாடுகிறோமே கும்பகோணத்திலே. அந்த மகாமக குளத்திற்கு என்ன விசேஷம்? அன்றைக்கு அந்த நாளிலே, மாசி மாதத்திலே, மக நட்சத்திரத்திலே, அந்த மிகச்சிறந்த அந்த நாளிலே எல்லா விதமான நதிகளுடைய புனிதமும் அதற்குள்ளாக வந்து சேருகிறது என்ற மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கை இருப்பதால் அத்தனை லட்சம் பேர் அங்கே வந்து கொண்டாடுகிறார்கள். வடநாட்டிலே அதே போல கும்பமேளா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த நீரினை நாம் பாராட்டுவதனாலே, போற்றுவதனாலே, வழிபாடு செய்வதனாலே நம்முடைய சனாதனம் மிகச்சிறந்த பாதுகாப்புடையதாக அந்த நீரை வைத்திருந்தது. கம்பர் தன்னுடைய இராமாயண தொடக்கத்திலே அயோத்தியை பாட வருகிற பொழுது சரையு நதியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சரையு என்பது தாய்முலை அன்னது என்று சொல்லுகிறார். ஒரு தாய்முலையில இருந்து பால் சுரந்தால் அது எத்தனை பாதுகாப்பும் எத்தனை விதமான நன்மையும் நமக்கு தருகிறதோ அதுபோல சரையு நதி என்று கம்பன் புகழ்ந்து பாடுகிறார். அப்படி என்றால் நாம் அந்த நீர்நிலைகளை எவ்வாறு போற்றி இருக்கிறோம், பாராட்டி இருக்கிறோம், பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வைத்திருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய சனாதனத்தினுடைய உச்சம். ஆகையினாலே அந்த நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டன. அது ஆறாக, அது ஏரியாக, அது குளமாக, அது ஊரணியாக, ஒரு குட்டையாக, ஒரு சிறிய ஓடையாக, எதுவாக இருந்தாலும் அவைகள் முறையாக பாதுகாக்கப்பட்டன. அவைகள் மதிப்போடு இருந்தன, இறை நம்பிக்கை கலந்திருந்தன. ஆகையினாலே ஒரு தண்ணீரிலே எச்சில் தூப்புவது கூட தவறு என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு விதைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த நீர்நிலைகள் எல்லாம் தூர்க்கப்பட்டு அவற்றிலே பெரும்பானவை அழிக்கப்பட்டு அதிலே எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் உழைத்து விட்டன. இன்றைக்கும் கூட மிகப்பெரிய மழைக்காலங்களிலே நாம் காணுகின்ற சிக்கல்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அது போன்ற ஏரிகள், அது போன்ற மிகப்பெரிய ஊரணிகள் எல்லாம் இன்றைக்கு கட்டடங்களாக மாறி இருக்கின்ற தன்மைதான். அது தனிப்பட்ட முறையிலே நாம் யாரையும் அதில் குற்றம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய நாமும் கூட அதில் குற்றவாளிகளாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஆகையினாலே நீர் என்பது நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியது. ஆகையினாலே தான் நீரை நாம் போற்றுகிறோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். அந்த நீரை நாம் விசேடமாக கருதுகிறோம். அந்த நீர் எப்படி பஞ்சபூதம் பிரபஞ்சத்திலே இருக்கிறதோ அதுபோல் நமக்குள்ளுமாக இருக்கின்றது. ஆகையினாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்த்தன்மையும் கூட இறைவனுடைய அருளாலே நாம் போற்றி பாதுகாப்பதற்கான அத்தனை விதமான மந்திரங்களையும் நம்முடைய பெரியவர்கள் வாழ்த்தி சொல்லி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த நீர் எத்தனை புனிதமானது என்று சொல்ல வேண்டும். அந்த தண்ணீர் குளங்களை நாம் பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அது எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரிலே அந்த ஆலயத்தின் முன்பாக இருக்கக்கூடிய அந்த திருக்குளம் இன்றைக்கும் கூட பல ஊர்களிலே தெப்பத் திருவிழாவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தெப்பத் திருவிழாவின் போது மட்டும் அது சுத்தம் செய்யப்பட்டு அந்த சமயத்திலே மட்டும் இறைவனை நாம் தெப்பத்திலே வைத்து அழைத்து வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்த அந்த ஊரணியினுடைய பெருமை, அதை கட்டியவர்களுடைய பெருமை. ஆகையினால்தான் வள்ளுவன் சொன்னான், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னான். ஒரு ஊரணி நிறைந்திருந்தால் எவ்வாறு எல்லோரும் பலன் பெறுவார்களோ அதுபோல செல்வந்தனுடைய பணம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு உதாரணம் சொன்னான். அப்படி நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சனாதனத்திலே நம்முடைய பெரியவர்கள் எவ்வாறு அவற்றை போற்றினார்கள், பாதுகாத்திருந்தார்கள், மதிப்பளித்தார்கள், அதனுடைய புனிதத்தன்மையை நமக்கு சொன்னார்கள் என்பதை நாம் ஒரு கணம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் இது இன்னும் சொல்ல சொல்ல விரிந்து கொண்டே போகக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த நீர் மேலாண்மை என்பது. அந்த நீர் மேலாண்மையை நம்முடைய சனாதனத்திலே பெரியவர்கள் பாதுகாத்தார்கள். நாம் பாதுகாப்பதற்கு அடுத்த தலைமுறைக்கு நீரினுடைய புனிதத்தை, நீரினுடைய முக்கியத்துவத்தை, நீரினுடைய மதிப்பை சொல்ல வேண்டியது நமக்கு கடப்பாடாகும். நாம் நீரினை போற்றுவோம், பாதுகாப்போம், பராமரிப்போம், மதிப்பளிப்போம், வாழ்த்துவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.